விட்ஜெட் பாக்ஸ். ஸோ இந்த விட்ஜெட்ல என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம நார்மலி ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணா நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ள டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ பண்ண தெரியும். ஸோ நீங்க வந்து டெக்ஸ்ட்ட எலாபரேட் பண்ணீங்கன்னா, சம்டைம் டெக்ஸ்ட் வந்து வெளிய வந்து ஓவர்ஃப்ளோ ஆயி வெளிய போயிடும். ஸோ கண்டெய்னர் சின்னதா இருக்கும். இல்லைன்னா டெக்ஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதால, ஹை வித்தையும், ஹைட்டையும் நம்ம வந்து கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னோட டெக்ஸ்ட்டும் என்னோட பேசேஜா இருந்தாலும் சரி, என்னோட டெக்ஸ்ட் சின்னதா இருந்தாலும், பெருசா இருந்தாலும், அதுக்கேத்த மாரி என்னோட கண்டெய்னர் வந்து எலாபரேட் ஆயிட்டே இருக்கணும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபிட்டட் பாக்ஸ் விட்ஜெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எஃபிஷியன்ட் வேயா இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய மெசேஜ் வந்து கன்வே பண்றதா இருந்தாலும், அதுக்கு ஈக்குவலான கண்டெய்னர் வந்து ஃபர்ஸ்ட்டா நம்ம பில்ட் பண்ணாவே போதும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஹோம்ல வந்து சாக் ஃபோல்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆப் பார்ல டைட்டில் குடுத்துருக்கேன். சிம்பிள் ஃபிட்டட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, என்னோட கண்டெய்னர் வந்து சென்டர்ல இருக்கும். ஸோ சென்டர் நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கண்டெய்னர் எனக்கு எப்படி இருக்கும்னா, வித்தையும் ஹைட்டையும் குடுத்தாச்சு. ஈவன் நீங்க வித்தும் ஹைட்டும் குடுத்தாலும், உங்களுக்கான கண்டெய்னர் வந்து அதே சைஸ்ல இருக்காது. அது கரெக்ட்டா எலாபரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னர்ல இருக்க சைஸ் எனக்கு கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோ பண்றேன். தென் எனக்கு சைல்ட்ல வந்து விட்ஜெட் யூஸ் பண்றேன். இந்த விட்ஜெட் நான் ஃபிட்டட் பாக்ஸ்ன்னு யூஸ் பண்றேன். ஸோ இந்த கன்டென்ட்ல எனக்கு என்ன இருக்கணும்னா, எனக்கு ஃபிட்டட் பாக்ஸ் ஃபிட் டாட் கண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இது என்னன்னா எனக்கு ஃபிக்ஸடா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து சைல்ட்ல வந்து டெக்ஸ்ட் குடுக்குறேன். ஹெலோ ஃபிட்டட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். இதோட ஸ்டைல் வந்து எனக்கு ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ சொல்லிட்டு நீங்க இது மாரி வந்து கன்டென்ட்லாம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம், நார்மலா ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதுல என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஹெலோ ஃபிட்டட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா பிரிண்ட் ஆகும். ஈவன் நீங்க வந்து எவ்வளோ பெரிய பேராகிராஃப் குடுத்தாலும் அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ வந்து அவுட்புட் வந்த பிறகும் நம்ம இன்னொரு வாட்டி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். எப்படி இந்த பாக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். நம்ம குடுத்த ஆப் பாரோட டைட்டில் இங்க இருக்கு. ஸோ நம்ம குடுத்த கண்டெய்னர் அதுக்குள்ள ஹெலோ ஃபிட்டட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபிட்டட் பாக்ஸ் பக்கத்துல சும்மா டாட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ டாட் வச்சுட்டு வரேன். ஸோ இது வந்து கண்டிப்பா நம்ம கொடுத்த வித்துக்கும், ஹைட்டுக்கும் மேட்ச் ஆகாது. ஸோ இப்போ நீங்க வந்து ரன் பண்ணி உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க. உங்களோட டெக்ஸ்ட் மட்டும் தான் மாறும் தவிர, உங்க கண்டெய்னர் சேமா தான் இருக்கும். ஸோ இது போல வந்து நீங்க வந்து எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல நீங்க வந்து கன்டென்ட் வந்து ஆ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹலோ இப்போ நீங்க வந்து உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி இப்ப நான் 2 லைனா குடுக்குற மாரி குடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்க ப்ரோகிராம வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸ் தான் பிரேக் ஆயிருக்கு தவிர, அந்த கண்டெய்னர் உங்களுக்கு பிரேக் ஆகல. ஸோ இந்த மாரி வே வச்சு நீங்க ஃபிட்டட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள வந்து உங்களோட கன்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்.